போகிறதுக்கு முன்னுக்கு உள்ளமெல்லாம் முருகதையோ தமரை நினைக்கையிலே கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவரே சொல்லடங்கா வேறே தெய்வம் உண்மையா இல்லையே. ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தினத்தில் ஆண்டவரே தேவனுடைய செய்தியை ஆண்டவரை கொண்டு வருவதற்கு நீர் எனக்கு கிருபை செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நேர தாமதம் ஆகிவிட்டாலும் ஆண்டவரே, ரோட்ல ஆண்டவரே என்ன கண்டிஷன் இருக்குதுன்றது ஆண்டவரை நாங்கள் அறியாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் வரும் பொழுது ஆண்டவரே நீர் உடைய தேவ தூதர்களை ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக அனுப்பி எங்களுக்கான பாதையை ஆயத்தப்படுத்தி எங்களை பத்திரமாக கொண்டு வந்து இங்கே சேர்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரை பேசுகிற சத்தியம் ஜனங்களுடைய காதில் போய் ஆண்டவரே கூறும்படிக்கு ஆண்டவர் அவங்களுடைய செவிகளில் மாத்திரம் அந்த வார்த்தை நின்றாத படிக்கு ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்திலும் கிரியை செய்யும்படிக்கு ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா வார்த்தையை கொண்டு வந்தது நான் இல்லை, வார்த்தையை கொடுத்தது நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பேசுங்க. யாரும் ஜெவின் பேசுகிறாருன்னு பார்க்க வேணாம் ஆண்டவரே, ஜெவினுக்குள்ளே இருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் பேசுகிறீங்க என்று சொல்லி ஆண்டவரே அவங்க செவிகளை திறந்து இந்த வார்த்தை அவங்களோட இதயத்துக்குள்ளே கிரியை செய்யும்படிக்கு இந்த நாளில் ஆண்டவரே அவங்களுக்குள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனப்படும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீரே இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். அண்ட் தி மைட்டி நேம் ஆஃப் தி லார்ட் ஆல்மைட்டி ஜீசஸ் கிரைஸ்ட் நேம் வி ப்ரே, ஆமீன். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, என்னை பற்றி பெருசாக சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் கடந்த 2 வாரமாக வந்து நான் ரொம்ப வியாதியாக இருந்தேன், ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தேன். பாருங்க, 2 வாரமாகவும் 3 வாரமாகவும் சரியான வியாதி, என்னால் முடியல. ஸோ அப்போ என்னோட வியாதி நல்லா ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னுக்கு வந்து எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. ஸோ நான் அந்த இதுலேருந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த சொப்பனத்தில் வந்து என்னன்னாக்கா ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல வந்து என்னன்னாக்கா நான் வந்து என்னோடய பெட்ரூமில் வந்து படுத்திருக்கேன், அதாவது அந்த கனவுல. ஸோ இது என்னோட பெட்ரூம் கிடையாது, வேற எங்கேயோ ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா குப்புறப்படுத்திருக்கேன். இப்படி கை ரெண்டுத்தையும் இப்படி வச்சுக்கிட்டே நான் அப்படியே குப்புறப்படுத்திருக்கேன் அப்படி. ஸோ நான் குப்புறப்படுத்திட்டு இப்படியே இருக்கும் போது என் பின்னாடி வந்து ஒரு கருப்பு கலர் ஒரு கிளவுட் மாதிரி ஒரு மேகம் மாதிரி கருப்பு உருவத்தில் ஒரு மேகம் இல்லை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உருவம்லாம். ஓகே, பேசிக்கலி அங்கே ஏதோ நிற்கிதுன்றது வந்து என் கனவுல எனக்கு தெரியுது. ஸோ அந்த உருவம் வந்து என் கிட்ட நின்றுட்ட உடனே நான் இப்போ கை இப்படி வச்சு படுத்திருக்கேன்ல. ஸோ என்னோட கை வந்து என்னால் மூவ் பண்ண முடியல, என்னால் நவுத்த முடியல, என்னோட வாயை திறந்து என்னால் பேச முடியல, என்னால் கை கால் எதுவுமே நவுத்த முடியல. இது எல்லாமே சொப்பனத்தில் தான், நான் கனவுல தான் நடக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை பிரேக் பண்ணி வெளியாகிறதுக்கு நான் ட்ரை பண்ண, என்னால் முடியல. அப்போ என்னோட சிந்தனையில் வந்து என்ன இருக்குதுனாக்கா ஜீசஸ் வந்து என்னோட தங்கில் இருக்கிறாரு, ஜீசஸோட வசனத்தை பேசணும்னு என்னோட ஹார்ட்லேயே வந்து நான் வந்து ஜீசஸோட வசனத்தை வந்து பேசுகிறேன். ஸோ கொஞ்ச நேரம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அந்த காரியத்தை விட்டு நான் பிரேக் பண்ணி அந்த கனவுலேயே நான் வந்து பிரேக் பண்ணி அந்த படுக்கையிலேருந்து இப்படி சைடில் ஏந்திரிச்சு நான் நின்றுட்டேன். இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது என் இருதயத்தில் எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஏன்னா ஜீசஸ் இருக்கிறாருன்னு நான் நினச்சிட்டேன். அவர் என் நாவல் தான் இருக்கிறாருன்னு நான் நினச்சிட்டோன்னே எனக்கு அந்த பயம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. இது நம்ம இந்த சிச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி தைரியமாக அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி அந்த கிரியையிலேருந்து பிரேக் ஆகி நான் வந்து அந்த படுக்கை ஓரத்தை நின்ன பாருங்க. அப்போ இந்த கெட்ட ஆவி இருக்குதுல்ல, இந்த ஒரு மேகம் இருக்குதுன்னு சொன்னால அது என்னை விட்டு கடந்து போயிடுச்சு. அந்த இடத்துலேருந்து அந்த நிமிஷத்துலேருந்து தான் நான் நல்லாவே ஆனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு நல்லா ஆரம்பிச்சு. 2-3 வாரமாக எனக்கு அப்படியே தொடர்ந்து அப்படியே சீக்காவே தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் என்னோட டெஸ்டிமனி நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்.
ஸோ ஆனால் இது இன்னைக்குள்ள காரியம் வந்து என்னன்னா, எப்படி நம்மளோட இருதயத்தை வந்து நம்ம வந்து காத்துக்கொள்றது, ஹவு டு காட் அவர் ஹார்ட். ஓகே, ஸோ இந்த இருதயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னன்னாக்கா, எல்லாத்துக்கும் என்ன தெரியும்னாக்கா, இது வந்து ஒரு பிளட் பம்ப் பண்ற ஒரு மிஷின். சில பேர்த்துக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்டலாம் நீங்கள் போய் கேட்டிங்கனாக்கா, இஃப் யூ கோ அண்ட் ஆஸ்க் them, they will say that okay this is something like pump our heart. I mean நம்மளோட ரத்தத்தை வந்து பம்ப் பண்ற ஒரு கருவி அப்படின்றது தான் வந்து தெரியும். ஆனா வேதத்துல வந்து என்ன போட்டிருக்குதுன்னா, இருதயத்தை பத்தி நிறைய காரியம் போட்டிருக்குது. சரியா? ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்க போறோம். ஸோ எனக்காக வந்து நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலேருந்து 20வது வசனத்தை படிங்க. Proverbs chapter 4 verse 20. Chapter 4 verse 20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். படி. ஓகே, 23வது வசனத்தை படி. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சோ இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, keep vigilant, watch over your heart, that's where life starts. அப்ப இருதயத்தை காத்துக்கொள்ளு அப்படின்னு வேதத்துல போட்டிருக்குது இல்ல. சோ இந்த இருதயத்தை காத்துக்கொள்ற இந்த விஷயம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, நம்ம இருதயம் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமா இருந்தா, வேதத்துல வந்து அதை பத்தி வந்து என்ன எழுதியிருக்குனாக்கா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். பை எனி மீன்ஸ் அப்படின்னா, நீ என்ன செய்யலையோ, நீ சாப்பிட்றியோ, நீ தூங்குறியோ, நீ பல் விளக்குறியோ, நீ விளக்கலையோ, அது பிரச்சனை கிடையாது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ளும்? அதுக்கு கீழே படிங்க. அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதுக்கு கீழே படிச்சுட்டு வாங்க. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. ஆமென். பாருங்க, இருதயம் என்பது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வந்து தோணுனாக்கா, இது ஹார்ட்டை பம்ப் பண்ற ஒரு பாடியில வந்து பிளட்டை பம்ப் பண்ற ஒரு கருவி, அதுதான் நம்மளுக்கு தெரியும். பட் வேதம் வந்து இருதயத்தை வந்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது. ஸோ இப்போ எத்தனை பேர் வந்து நீங்க வந்து இந்த இருதயத்தை குறித்து உள்ள காரியத்தை குறித்து நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. பாருங்க, நீங்க என்னத்தெல்லாம் விதைக்கிறீங்களோ உங்களோட இருதயத்துல, இப்போ இங்க ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, ஒரு சிறு பிள்ளை இங்க இருக்குது பாருங்க, அங்க ஒரு சின்ன பாய் இருக்கிறாரு. ஸோ இந்த சிறு பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வயிற்றுல இருக்கும் போதுலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க, வயிற்றுல இருக்கும் போது 7 வயசு வரைக்கும். ஸோ என்ன ஆகும்னா, அவங்களோட காது வந்து அப்பதான் உருவாகும். இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்சார்ப் பண்ணி அந்த 7 வயசு வரைக்கும் கத்துக்கிற அந்த மென்டாலிட்டி வந்து கூட இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு. இந்த 7 வயசு வரைக்கும் அவங்க என்ன கத்துக்கிறாங்களோ அதுதான் அவங்க லைஃப். அப்படியாப்பட்ட பர்சனா தான் அவங்க ஆகுவாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? The education that they have, by all means, whatever they learn from that 6 months to 7 years, that is what they're going to be the whole life. இப்போ ஒரு வேளை வச்சுக்கோமே, இந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சண்டை போடுறவங்களா இருந்தாக்கா, ஓகே, அந்த பேபி வந்து வயிற்றுல தானே இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்கும். கேட்டு என்ன ஆகும்னாக்கா, கடைசியா அந்த 7 வயசு வரைக்கும் உள்ள பருவத்தில் அது என்ன கேட்குதோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும், அதை அப்படியே ரெப்ளிகா பண்ணும். ஸோ
மூளைக்கும் இருதயத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நீங்க பிக்கப் பண்ணும்போது நீங்க எங்கேருந்து பிக்கப் பண்றீங்க நீங்க அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா அது உங்க மூளையிலேருந்து நீங்க பிக்கப் பண்ற ஒரு விஷயமா இருக்காது, உங்களோட இருதயத்திலேருந்து உள்ள விஷயம். இதே வந்து நம்ம சங்கீதத்தெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோன்னா தாவீது ராஜா வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல சொல்லுவாரு, நான் வந்து வானத்துக்கு மேல போனாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் பாதாளத்துக்கு கீழே படுக்க போட்டாலும் நீங்க இருக்கிறீங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பழகிட்டு இருக்கிற மனுஷன், இப்போ நான் உங்க கூட வந்து பேசுறேன், இல்லை நீங்க என் கூட பேசுறீங்க, நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் லெவல்ல தான் நம்மளுக்கு வந்து பீப்புளை தெரியும். we know people in surface level. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க ஆழமான இருதயத்துக்குள்ளார என்ன இருக்குதுன்றது எனக்கு தெரியாது, என்னோட ஆழமான இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கரை அந்த கரை ஓரம்னு சொல்லுவாங்கல்ல, இருதயம் அந்த கரையோரமா இருக்கிற அந்த மணலை போலதான் நம்ம பழகுவோம் ஆளுங்க கிட்ட. ஸோ ஒரு சர்ஃபேஸ் லெவலான ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். பட் எவ்ரி மேன், எல்லா மனுஷனோட இருதயத்துக்குள்ளாரையும் என்ன காரியம் இருக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. இப்ப இந்த வேதம் வந்து எல்லா காவலோடையும் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்றீங்கல்ல, பாருங்க, இப்ப நீங்க கண்ட விஷயத்தெல்லாம் உங்களோட இருதயத்துக்குள்ள விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப வச்சுக்குவோமே, இப்ப வந்து ஒரு பில்லு கட்ட வேண்டியது இருக்கு, நீங்க கட்டல, இல்ல ஏதாவது ஒரு பெரிய கடன்ல வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஸோ இந்த கடன்ல மாட்டிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் கவனமா உங்க இருதயத்தை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா அது என்னென்னலாம் யோசிக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோ கட்டல, பயம் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், ஹார்ட் வேகமாக பம்ப் ஆகும். ஓகே, இந்த காரியம் எல்லாமே மூளைக்கு கொண்டு போய் செலுத்தும். மூளைக்கு கொண்டு போய் செலுத்தினோட நீங்கள் மூளையோட வேவ், அதாவது மூளைக்குன்னு ஒரு வேவ் இருக்கு. ஸோ அந்த மூளையோட வேஃபை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அது வந்து பெரிய கிராஃப் மாதிரி இப்படி அடிக்கும். ஏன்னாக்கா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகுறீங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை உலகத்தில்? மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்? ஸ்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது அவங்களால ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. ஒன்று கிவ் அப் பண்ணிடுவாங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, இல்லையா தற்கொலை பண்ணிப்பாங்க. ஸோ அநேக காரியங்கள் வந்து எங்கேருந்து வருது, நம்ம போயிட்டு மூளையை போய் தேடணும்னாக்கா இதயத்திலேருந்து தான் வருது. ஸோ எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் எப்படி நம்ம இருதயத்தை காத்துக்கொள்றது? நீங்கள் என்னை கேட்கலாம், எப்படி என் இருதயத்தை நான் காத்துக்கொள்றது? The joy of the Lord is your salvation. பாருங்க, ஜீசஸ் வந்து இன்னைக்கு பிறந்திருக்காரு, இன்னைக்கு ஜீசஸோட பர்த்டே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொண்டாடுறோம். உண்மைதானே? இந்த இயேசு வந்து யாருனாக்கா, உங்க இருதயத்தை காத்துக்கொள்ற காவல் தான் அவரு. அதாவது இருதயத்தை காத்துக்கொள்றதுக்கு ஒரு வேலி வேணும்ல. நம்ம ஏதாச்சும் ஒரு தோட்டம் நட்டோம், ஒரு செடி நடுறோம், இல்லை ஏதாச்சும் பிளான் பண்றோம், என்ன நம்மளுக்கு தேவை? இந்த செடியை வந்து பத்திரமா நான் பார்த்துக்கணும். 24 மணி நேரம் நீங்க போய் அந்த செடிக்கிட்ட உட்காந்துருக்க முடியாது, உண்மைதானே? இல்லை நீங்க 24 மணி நேரம் போய் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்க முடியாது, இல்லை டெய்லி தோண்டி பார்த்துட்டு திருப்பி எடுத்து உள்ளுக்கு போட முடியாது. இருக்கான்னு வளராது செடி, கரெக்டு தானே? ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓகே நான் இந்த இடத்த, எங்க அம்மா வந்து முந்தி வந்து இந்த தோட்டம் வச்சிருந்தாங்க வீட்டு பின்னாடி. ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு புது விதையால் ஏதாச்சும் போட்டாங்கனாக்கா என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 குச்சி ஊனுவாங்க. 3 குச்சி ஊனி ரஃபியா கயிறுலாம் கட்டி விட்டுருவாங்க அது சுற்றி. அதுக்கு பேரு தான் வேலி. ஸோ அதே மாதிரி உங்களோட இருதயத்தோட வேலியா இயேசுவை பிதாவாகிய தேவன் உங்களுக்கு இன்னைக்கு கிஃப்டா கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னுக்கு உங்களோட இருதயத்தை எப்படி காத்துக்கொள்றதுன்றது வந்து உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா, ஸோ இருதயத்தை காத்துக்கொள்றதுக்கு ஒரே வழி தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரியா? இதை ஏன் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேனாக்கா, பாருங்க, மத்தேயு 12வது அதிகாரம் 35வது வசனத்தை படிங்களேன். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். சோ இந்த வார்த்தையை வந்து யாரு வந்து சொல்றாருன்னா ஜீசஸ் சொல்றாரு. சோ நல்ல மனுஷன் அவனோட இருதயத்திலிருந்து நல்லதுதான் எடுத்து காட்டுவான்,
கெட்ட மனுஷன் அவனோட இருதயத்திலிருந்து அவன் என்ன எடுத்து காட்டுவானா? பொல்லாததான் எடுத்து காட்டுவோம், பொல்லாததான் எடுத்து காட்டுவோம். ஏன்னா அவனோட இருதயத்தின் ஆழத்துல, ஏன்னா நம்ம சர்ஃபேஸ் லெவல்ல தான் பீப்புள் கூட பழகுறோம். we don't know what is deep inside their heart. so சில சமயம் நீங்க ரொம்ப க்ளோஸா வந்து ஆளுங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க இருதயத்தில் உள்ள காரியம் வெளியாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். சில பேர் இருக்கிறாங்க, வருவேன் இன்னைக்கு வரேன், இன்னைக்கு கண்டிப்பா வரேன் அப்படின்னு வாங்க, ஆனா வரமாட்டாங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, திடீர்னு அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு நம்ம கேட்போம், கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்றோம், கண்டிப்பா தானே வரமாட்டாங்க. ஸோ அவங்க அதாவது சர்ஃபேஸ் லெவல்ல உங்களுக்கு கொடுத்த ஆன்சர் வந்து என்னன்னா, அவள் கம், நான் வரேன். ஆனா இருதயத்தின் ஆழத்துல என்ன இருந்திருக்கு? வரக்கூடாது, ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்றது வந்து இருக்கு. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டா நான் வந்து இதை சொல்றேன். ஓகே, தட் இஸ் an example. ஓகே, பட் இங்க இயேசு வந்து இந்த வார்த்தையை சொன்னது வந்து இயேசு அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மனுஷனோட இருதயத்துல இருந்து அவன் என்ன வச்சிருக்கானோ அவன் எடுத்து காட்டிடுவான், கவனமா பாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்னைக்கு நம்ம நல்லது கெட்டது எல்லாம் வந்து பேசுவாங்க ஆளுங்க, நம்ம கிட்ட நிறைய விஷயம் பேசுவாங்க, இது சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க. ஓகே, தோல் மேல கை போட்டு கூட நம்ம கூட பழகுவாங்க. ஆனா அவங்க இருதயத்துல என்ன இருக்குதுன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஆனா தேவன் மத்தவங்களோட இருதயத்துல என்ன இருக்குன்றத நீ வந்து போய் கவனம் செலுத்தி நீ பார்க்க வேணான்றாரு. உன் இருதயத்தை காத்துக்கொள்ளு. ஏதாவது ஒரு நல்லது ஆரம்பிக்கணும்னாக்கா உன்கிட்ட இருந்து தான் அதை ஆரம்பிக்கணும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. நீங்க உங்களோட இருதயத்துல நல்ல விதைகளை போடும் பொழுது, நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது உங்களோட விதை உருவெடுக்கும். ஏன்னா இந்த விதைச்சதை சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீ விதைச்சதை நீ சாப்பிடுவ அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நான் ரொம்ப அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ நான் என்னென்ன விதைச்சனோ அந்த விதையோட கனிகளை வந்து நான் சாப்பிட்டேன், அது சகிக்கல, நல்லா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே நான் வந்து வேற விதைகளை விதைக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? லைஃப் டைம்ல எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த நேரத்தில் நம்ம எடுக்க போகிற முடிவுன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்களாம் வந்து இயேசுவா சிலர் அறிந்தவர்களாக இருக்கிறீங்க, இன்னும் சில பேர்த்துக்கு இயேசு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது, இப்போதான் உங்களுக்கு தெரிய வருது. ஓகே, புரியுதுங்களா? ஸோ பிதாவாகிய தேவன் இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு அனுப்பி விட்டாருனாக்கா, மனுஷனோட இருதயத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா தேவன் ஒரு பேட்டர்ன் போட்டு கொடுத்தாரு, நீங்க இப்படிதான் நடந்துக்கணும், நீங்க மனுஷனா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு பேட்டர்னை போட்டு கொடுத்தாரு. ஸோ அந்த பேட்டர்னை மனிதர்கள் மீறனால இருதயத்துல இருக்கிற சமாதானம் காண போயிடுது. ஸோ இந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒருத்தர் வரணும் இல்லையா? புரியுதுங்களா? இப்ப நான் இங்க வலி இருக்குது நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நான் என் வாயால சொல்றது வேற, நான் உங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க வலி இருக்குது, இங்க நடந்து போங்க அப்படின்னு சொல்றது வந்து வேற. கரெக்டு தானே? ஸோ தேவனாகிய கர்த்தர் சில சமயத்துல வந்து அவரோட தீர்க்கதரிசி கிட்ட பேசுற வார்த்தைகள், ஸோ அவங்க எடுத்துட்டு வந்து ஜனங்க கிட்ட பேசும்போது ஜனங்களுக்கு புரியல. எதனால புரியலன்னா, அவங்களும் தேவனுடைய வசனத்தையோ வார்த்தையோ ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல தான் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரொம்ப ஆழமா போறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஆழமா போனா நிறைய அழுக்கு அசிங்கம்லாம் வெளியாகும் இருதயத்துல எது. ஸோ அந்த இடத்துக்கு போறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. ஆனா வேதம் வந்து என்ன சொல்றதுனாக்கா, நீ அது எல்லாத்துலேருந்து வெளியாகி உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளணும். நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்? ஆண்டவரே, எனக்கு தெரியும் என்னோட இருதயத்துல வந்து சில ஆழமான பகுதி இருக்குது. எப்படி சமுத்திரத்தோட ஆழத்தை யாரு கண்டுபிடிக்கலையோ, இன்னைக்கு வரைக்கும் சமுத்திரம் என்ன ஆழம்ன்றது எந்த சயின்டிஸ்டுக்குமே தெரியாது. ஓகே, ஃபார் இன்ஃபர்மேஷன், அவங்களால கண்டே பிடிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஆக கீழே வரைக்கும் போலான்னு பார்த்தாக்கா கப்பை நசுங்கிடுது. அந்த ப்ரெஷர், அந்த தண்ணியோட ப்ரெஷர் தாங்க முடியாம அவங்களால கீழே போய் ரிசர்ச் பண்ணவே முடியல. இன்னைக்கு கணக்கு வரைக்கும் புது உயிரினங்க வருதா, இன்னைக்கு ஒரு புது ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னைக்கு ஒரு புது ஸ்பீசிஸ். தேவனை நம்ம முழுவதுமா அறிஞ்சு தீர்த்துட்டுமா? நம்ம இன்னொரு விஷயத்துக்கு இது ஓகே, நான் இந்த புக்கை படிச்சுட்டேன், இந்த புக்கை சாத்தி போட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வந்து நம்ம தேவனை முழுவதா அறியவே இல்லை. We never know God. We never know His goodness. We never know who is God. We never wanted to know. ஏன்னா நம்மளோட இருதயத்துல ஒரு காரியம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்,
நம்ம அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருப்போமே தவிர்த்து தேவன் என்ன சொல்ல வர்றாரு, தேவனுடைய காரியத்திலேருந்து இன்னைக்கு நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு அநேக பேர் இன்னைக்கு ரெடியா இல்லை. இன்னைக்கு ஏன் வந்து திருச்சபை கோசமா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு பாருங்க, பை ரைட் ஜீசஸ் கூட செலிப்ரேட் பண்றதுக்கு எத்தனை பேர் ரெடியா வந்திருக்கிறீங்க? வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்றதுக்கு தான் எவ்ரிபடி ஹேஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன். ஓகே, நான் அதை தப்பு சொல்லல. இந்த மாதிரி செய்யறவங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன். என்ன கேட்பேன்னாக்கா, உன் ஃப்ரெண்டு உனக்காக இந்த கிராஸ்ல சாவானா? இல்ல நீ விரும்புற எல்லா காரியமும், நீ எந்த காரியத்தை விரும்பினாலும் சரி, நீ விரும்புற அந்த காரியம் உனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னை இந்த மாதிரி இருதயத்தின் ஸ்ட்ரெஸ்ல இருந்தோ, வலியில இருந்தோ, வியாதியில இருந்தோ, வேதனையில இருந்தோ ஒரு காரியம் உன்னை விடுவிக்க முடியுமா? பாருங்க, நான் எதுக்கு அந்த சாட்சியை சொல்லிட்டு ஆரம்பிச்சேன்னா, இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் என் மேல இரக்கம் கொண்டதின் நிமித்தம் நான் இங்க வந்து நிக்கிறேன். ஒருவேளை அந்த வியாதி எனக்கு நல்லாவே ஆகலன்னா, இதை பத்தி நான் ஆராய்ஞ்சிட்டு இருக்கும் போது எப்படி இது என்ன, இந்த வியாதி வந்து என்ன, இந்த எங்க இருந்து வந்துச்சு, இந்த ஸ்பிரிட் வந்து எங்க இருந்து வந்துச்சு? ஓகே, இங்க பாருங்க, ஆவியில வந்து சீக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆவி, அப்புறம் பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஒரு ஆவி, அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த ஒரே ஆவி தான் எல்லா பிரச்சனையும் கொடுக்கும். ஓகே, அவங்க இருதயத்தை பொறுத்து, உங்க இருதயத்துல நீங்க நல்லதுன்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு வியாதி வராது, இயேசு என் கூட இருக்கிறாரு, இயேசு என்னோட ரத்த ஓட்டத்திலையும் அவர் இருக்கிறாரு, என்னோட செல்களுக்குள்ளார அவர் இருக்கிறாரு அப்படின்றது நீங்க அறிக்கை செய்து அதை விசுவாசிச்சீங்கன்னாக்கா உங்க வியாதி உங்க பக்கத்துல வராது. நீங்க வேணா வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க விசுவாசிக்கிறபடி உங்க விசுவாசம் கரெக்டா இருக்கணும். புரியுதுங்களா? அப்படி ஒவ்வொரு நாளும் இல்ல நான் இந்த பிரச்சனையில மாட்டிப்பேன், நான் இப்ப இதுல மாட்டிப்பேன், நான் அதுல மாட்டிப்பேன் அப்படின்னு உங்களோட இருதயத்துல நீங்க போட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க ஆவீங்க. வாட் எவர் யூ திங்க் இன் யோர் ஹார்ட், உங்க ஹார்ட் ஒரு சிக்னலை வந்து, அது இப்ப நம்ம ரேடியோ சேனல்லாம் திருப்புறோம்ல, ஒளி 96.8 திருப்பின இன்னொரு மின்னல் வருது, திருப்பின தீயச்சாரக, அந்த மாதிரி தான். இப்ப உங்களோட ஹார்ட்டை நீங்க கரெக்டா ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த இடத்துலயே இந்த சிக்னல் எடுக்கிறதுன்றது நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு இது தவறான சிக்னலா இல்ல கரெக்டான சிக்னலா? கரெக்டான சிக்னல் வந்து என்னன்னாக்கா, ஆபத்து வரும்னு எனக்கு தெரியும், ஆனா ஆபத்துல ஆண்டவர் என்னோடு இருப்பாருன்றது கரெக்டான சிக்னல். கடவுள் நம்மளோடு இருக்கிறாருன்றதை நம்ம விசுவாசிக்கிறோம் தானே. ஏன் பிரச்சனை வரும்போது மட்டும் நம்மளோட இருதயம் வேற மாதிரி யோசிக்குது? ஏன் பிரச்சனை வரும்போது நம்மளால நின்று சந்திக்க முடியாம நம்ம கூனி குறுகி போய் உட்கார்ந்துருக்கோம்? நம்மளை பத்தி நினைக்கிற நெகட்டிவ் திங்கிங் தான். உண்டால முடியாது, உன்னையெல்லாம் எவன் காப்பாற்ற போறான், நீ பண்ணல, நீ பண்ணதுக்கு தான் வந்து இந்த மாதிரி அனுபவிக்கிற. நம்ம இப்படியே பேசி 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 ஆண்டவர் காப்பாத்துறதுக்கு அனுப்புற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகரை விட்டுட்டோம். ஏன்னா இருதயத்தின் சமாதானம் அவர்னாலதான் கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? இன்னைக்கு காலையில நான் அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு விஷயத்தை குறித்து பேசிட்டு இருந்தேன். ஐசையா 53:4 படி. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 53:4 அடி படிங்க ப்ளீஸ். ஜஸ்ட் ஒன் மோர் டைம். ஒன் மோர் டைம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். யாரு எண்ணினா? நம்ம. அவர் என்னத்துக்கு வந்து மரிச்சாரா சிலுவையில? வசனம் தெளிவா இருந்திருக்குது பாருங்க. அதாவது நம்மளோட பாடுக்காக அவர் அடிக்கப்பட்டாரா, நம்மளோட வியாதிக்காக அவர் வந்து காயம் வாங்கிக்கிட்டாராம். ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், ஓ ஆண்டவருக்கு வந்து இவர் வந்து இது பண்ணல, ஸோ அதனால சிலுவையில் வச்சு அடிச்சிட்டாருன்றது நம்மளோட கான்செப்ட். ஸோ அதனால தான் நம்ம இருதயம் நம்மளை இப்படி சிறுமைப்படுத்துறதுனால தான் நம்மளால சில காரியங்களை விட்டு நம்ம வெளியாக முடியல, சில வியாதிகளில் மாட்டிக்கிறோம், சில பிரச்சனைகளில் மாட்டிக்கிறோம். தேவன் உங்களை எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு அழைச்சிருக்கிறாருன்னா சந்தோஷமா.
சமாதானம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சமாதானமா வந்து வாழ்றதுக்காக தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏன்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியுமா? யோவான், கம், அதை நம்ம படிப்போம். பதினாலு 27 படிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. புரியுதுங்களா? இந்த உலகத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, மேபி நீங்க கொஞ்ச நேரம் தண்ணி அடிப்பீங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இல்ல ஏதாச்சும் படம் பார்ப்பீங்க, ஒரு 3 மணி நேரம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அப்புறம் வேற உங்களுக்கு பிடிச்ச காரியங்களை எல்லாம் ஹேர் சலூன் போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது, இல்லை மேக்கப் பண்றது. ஸோ சம்திங் லைக் தட். ஓகே, 5-6 hours அந்த சந்தோஷம் அது வரைக்கும் தான். ஆனா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏன் சமாதானத்தை, அதாவது இந்த வசனத்தை வந்து இயேசு எப்ப பேசினாருன்னா, சாவறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இப்ப நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை சிலுவையில் அடிக்க போறாங்க, நீங்க இப்படி பேசுவீங்களா? நீங்க இந்த மாதிரி மென்டாலிட்டியில இருந்து உங்களால பேச முடியுமா? இந்த மாதிரி மனநிலையில இருந்து உங்களுக்கு பேச முடியுமா? நீங்க இந்த வசனத்தை நீங்க திருப்பி படிச்சீங்கன்னா, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மள யாராவது ஒரு ஆளுக்கு அடுத்த நிமிஷம் சாவ போறோம்னு தெரிஞ்சோம், நம்மளால இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அப்ப ஜீசஸ் எப்படி அவரோட இருதயத்தை வந்து காத்து கொண்டிருப்பாரு? ஜீசஸும் நம்மளை போல பாடு உள்ள மனுஷன் தான். இன்ஃபேக்ட் ஜீசஸ் பிறக்கிறப்ப அவருக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. ஒரு இடம் கூட, அவரை பிறக்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காம மாட்டு தொழுவத்துல தான் போய் பிறக்க வச்சாங்க. புரியுதுங்களா? அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கூட கிடைக்கும். நம்மளை போலவே காமன் மேனா இருந்து, நம்ம இப்ப சாதாரண மனுஷனுங்க தானே. ஒரு சுல்தானையும் நம்மளையும் கம்பேர் பண்ணாக்கா நம்ம சாதாரண மனுஷனுங்க தானே. நம்மளை போலவே எல்லா வகையிலையும் பூந்து லைஃப்னா என்னன்றத பார்த்து, இவனுக்கு பதில் சொல்லி அவனுக்கு பதில் சொல்லி, நல்ல பேரையும் சம்பாதிச்சு தீய பேர் நம்மள மாதிரியே. சோ நம்மள மாதிரியே காமனா வாழுகிற ஒரு மனுஷன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏன்னா அவர் மனுஷ ரூபத்துல இருக்கிற தெய்வம் அல்லவா. சோ அவர் மனுஷ ரூபமா இருக்கும்போது அவர் வந்து சீட்டிங் பண்ணல. நான் பாதி கடவுளா இருந்துக்கிறேன், பாதி மனுஷனா இருந்துக்கிறேன்னா சொல்ல. அவர் அடிச்சாங்க, ரத்தம் வந்துச்சு. ரத்தம் வந்துச்சா? ஐ மீன் அவர் அடிச்சாங்க, ரத்தம் வந்துச்சு. சிலுவையில தொங்க போட்டாங்க. செத்து போனாரா? செத்து போனாரு. அவர் எந்த சீட்டிங் கேமும் விளையாடல. நம்மளை போலவே நம்ம சரீரத்துல இருக்கிற அந்த பாடுதான். நான் அன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன். ஜீசஸை வந்து 7 அந்த அடிச்ச அந்த ஆணி வந்து 7 இன்ச் ஆணி, இவ்வளோ நீட்டு அந்த ஆணி, 7 inches. ஓகே, 7 இன்ச் ஆணி வச்சு அடிச்சிருக்காங்க. அதுவும் எங்க அடிச்சாங்க? நம்மளாம் இங்க தானே நினைப்போம், இங்க அடிக்கலையா, இங்க அடிச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி இங்க இந்த சதை பத்தாது, ஏன்னா சதை கிழிஞ்சிட்டு வந்துடும். இங்க வச்சு அடிச்சிருக்காங்க. சோ அப்படி நீ சாவ போறேன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுனாலும், அந்த நேரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் சமாதானம், அவரு சீஷருங்க கிட்ட பேசுறாரு. நம்மளாம் அவரோட சீஷருங்க தானே. அவரு அவங்க கிட்ட சொன்னது நம்ம கிட்ட சொன்ன மாதிரி தானே. ஏன் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்பா, இந்த உலகம் கொடுக்குறப்பெல்லாம் நான் கொடுக்கல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. படிங்க இன்னொரு வாட்டி அதை 14:24. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இது வந்து ஒரு வார்த்தையாக நீங்க எடுத்துக்கிறதோ உங்களோட இஷ்டம், ஒரு கட்டளையாக நீங்க இது எடுத்துக்கிறதோ உங்களோட இஷ்டம். புரியுதுங்களா? என்ன சொல்ல, உங்களோட இருதயம் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அதுக்கு தேவை சமாதானம் இருதயத்துல. அது இல்லாதனாலதான் நிறைய பேர்னால அவங்களோட ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண முடியல, அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண முடியல, ஸ்ட்ரெஸ் பிடிச்சு அலையிறாங்க, இன்னுமெல்லாம் போய் செய்யறாங்க. ஆனா சமாதானத்தின் வழி டோட்டலி வேற. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? நீங்க எல்லா விஷயத்தையும் போய் செஞ்சுட்டு வரீங்க தானே.
ஏன் உங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லைன்றது என்னைக்காச்சும் நீங்கள் உட்காந்து ஆராய்ஞ்சிருக்கிறீங்களா? எனக்கு இல்லை, என்ன குறைச்சல், என்ன குறையுது, ஏன் எனக்கு சமாதானம் வரல? என் இருதயம் ரொம்ப ஆழமா அநேக காரியங்களை யோசிக்குது, இதனால என்னால நிம்மதியா இருக்க முடியல. ஏன் என் இருதயம் யோசிக்குது, இப்படியா யோசிக்குது? நல்லதுதான் யோசிக்கணும். இப்ப மற்ற மதத்திலயும் நல்லது தானே சொல்லி கொடுக்குறாங்க, நான் ஒன்றும் தப்பா பேசலையே. உண்மை தானே, எல்லா இடத்துலயும் நல்லது 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 இம்பாக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. பட் ஏன் உங்களால நல்லது உங்களோட இருதயத்துல இம்பாக்ட் பண்ண முடியல? வருது போகுது, வருது போகுது. ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையில நம்மளால இருக்க முடியலையே. ஸோ அப்ப நம்ம கிட்ட என்ன குறையுதுனாக்கா, இந்த சமாதானம் குறையுது. இயேசு இந்த உலகத்துல பிறந்தது மட்டும் பத்தாது, உங்க இருதயத்திலையும் பிறக்கணும். உங்க இருதயத்துல பிறந்த அந்த இயேசுவை பாருங்க. ஐசையா சாப்டர் 9 கம் ரீட் ஃபார் மீ. ஜீசஸுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. ஸோ அது வந்து இன்னைக்கு ஆளுங்க யூஸ் பண்ண கூட மாட்டுறாங்க. இந்த சமாதான பிரபுன்னு போட்டிருக்கோம்ல, ஓகே படி. ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எஸ், நமக்காக ஒருத்தர் பிறந்தாரு, நமக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டாரு. அவர் நித்திய பிதா, அவரு இஸ் an amazing counselor. இன்னைக்கு லைஃப்ல வந்து கவுன்சில் தேடி போறவங்களை வந்து நான் பார்த்துருக்கேன். புத்தி சோதனை சரியில்லாம கவுன்சிலுக்கு போகணும், கவுன்சிலிங் போய் கவுன்சிலிங் அனுப்பலாம். அவன் என்ன பேசிட்டு இருக்கானே இது அவனுக்கே தெரியல. யூ see everything is in our hand. நம்ம கையில எல்லா விஷயமும் இருக்கு. அதாவது சமாதான பிரபு, நித்திய பிதா, கர்த்தத்துவம் அவளோட தோள் மேல் இருக்கும். பட் இன்னைக்காச்சும் ஒரு நாள் இவரை கேரி பண்ணிட்டு நம்ம லைஃப்ல புர்சூ பண்ணணும் நம்ம நினைச்சதே கிடையாது. நமக்கு நம்ம செய்யற வரைக்கும் நம்ம திருப்தி ஆயிட்டோம்னா போதும், இஸ் இனஃப். ஓகே, கொஞ்ச நேரம் எனக்கு சந்தோஷம் கிடைக்குதா, அது எனக்கு போதும். அடுத்த நேரம் எனக்கு கஷ்டம் வரும், அதுவும் எனக்கு தெரியும். பட் ஆண்டவர் உங்களை அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றதுக்காக கூப்பிடவே இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், உங்ககிட்ட கையில காசு இருக்கணும், உங்களோட இருதயத்துல வந்து சுகம் இருக்கணும். வெளியில சுகம் வந்து வெளியில ஹெல்த் இருக்குது இல்ல, இந்த ஹெல்த்தை இருதயம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. உங்களோட இருதயம் ஹெல்த்தியா இருந்தாக்கா சரீரம் ஹெல்த்தியா இருக்கும். லெட்ஸ் see. இப்ப சும்மா உங்களுக்கு வியாதியே இல்லை, எனக்கு வியாதி வரும், சும்மா போய் உட்காந்து நினைச்சு பாருங்களா, அது அப்படி நடக்கும். புரியுதா? இருதயத்தின் காரியங்களுக்கு வந்து நிறைய வல்லம் இருக்குது. அதனாலதான் நான் படிச்ச அவங்கள படிக்க சொன்னல, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அந்த இருதயத்தை காத்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு தேவை ஜீசஸ் கிரைஸ்ட். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? ஏன்னா நமக்காக ஒருத்தர் வந்து அடிக்கப்பட்டிருக்காரு, வேதனைப்பட்டிருக்காரு. சும்மா பாருங்க, இந்த வரலாறுல எத்தனையோ பேர் வந்து எலும்பி நல்லது சொல்லிட்டு நல்லா ஜீவ அம்சமா செத்து போனாங்க, நல்லா ஃபுல்லா அவங்களோட லைஃபை வாழ்ந்துட்டு செத்து போனாங்க. இவரை மட்டும் எதுக்கு அந்த மாதிரி சிலுவையில போட்டு அடிக்கணும்? அவர் என்ன தப்பு பண்ணலையே, எந்த தப்பு பண்ண. நம்ம சில சமயத்துல இந்த மாதிரி காரியங்களை நம்ம போய் யோசிச்சு, நம்ம போய் ரிசர்ச் பண்ணி எதனால இது நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா நீங்க கடவுளை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா நீங்க கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரமா தீய சக்திகளும் விடாதுன்றது நாங்க அறிஞ்சிருக்கிறோம். பட் அதுதான் சேலஞ்ச். யூ ஹேவ் டு சேலஞ்ச் யூர் செல்ஃப். நீங்க உங்களை வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஏன்னா சில சமயத்துல நம்மளுக்கு உண்மை வேணும்னா உட்காந்து தேடினாதான் உண்மை கிடைக்கும். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். இன்னைக்கு வந்து நானே உங்களுக்கு பெரிய சாட்சி. ஏன்னாக்கா இப்பதான் நான் வந்து மரணத்திலேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். என்னைய வேற எதுவும் காப்பாத்தலைங்க, சத்தியமா சொல்ல, எனக்கு வேற எதுவுமே என்னை காப்பாத்தலை. இங்க நின்றுகிட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இதுதான் நடந்த காரியம். ஓகேவாங்க? ஜீசஸ் என்னோட தங்க இருக்காருன்னு நினைச்சேன், எனக்கு ஹீலிங் கிடைச்சிச்சு.
இன்னைக்கு நீங்களும் இங்க வந்திருக்கிறனால உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றது கிடையாது. உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம். பட் why don't you try thinking about Jesus in your heart? கிறிஸ்தவம் என்பது மதம் மாற்றத்துக்காக கண்டுபிடிக்கப்படல, மன மாற்றத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. மனமாற்றம். உங்க இருதயம் மாறணும். கடவுளே சொல்றாரு, உங்க இருதயத்துல நீங்க கட்டதெல்லாம் போட்டு குழப்பிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. காத்துக்குள்ளே உனக்குள்ளுக்கு ஒரு தாட் வருதா, ஒரு திங்கிங் உன் இருதயத்துல வருதா, அது என்ன மாதிரி திங்கிங்னு உட்காந்து ஆராய். ஓகே, இந்த திங்கிங் நான் எடுத்துக்கிட்டேன்னா சூஸ் பண்ற இடத்துல நீ இருக்கணும்னு சொல்றாரு. எல்லா சிந்தனையும் நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க முடியாது. சூஸ் பண்ற இடத்துல நீ இரு. நான் உனக்கு அந்த பவரை கொடுத்துருக்கேன் சூஸ் பண்றதுக்கு. என்ன சிந்தனை உனக்குள்ள வரணும், நீ சூஸ் பண்ணு. நீ எதை சூஸ் பண்றியோ அதான் நீ ஆகும். ஆமீன். இப்ப நீங்க தைரியத்தை விட்டுட்டு பயத்தை சூஸ் பண்ணீங்கன்னா நீ இருத்தலாம்னா நடுங்கிட்டு கிடக்க வேண்டியதான். அதே நீங்க தைரியத்தை சூஸ் பண்ணீங்கன்னா, சமாதானத்தை சூஸ் பண்ணீங்கன்னா, இப்ப உங்களுக்கு கோவப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், நீங்க கோவப்படாம நீங்க சமாதானமா போயிட்டீங்கன்னா, அந்த கோவத்தை நீங்க மேற்கொண்டுட்டீங்க. அது வந்து உங்களை மேற்கொள்ளல, நீங்க அதை மேற்கொண்டுட்டீங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னா இயேசு உங்களோட இருதயத்துல பிறந்தே ஆகணும். ஏன்னா அவரு மாத்திரம் தான் எல்லா காரியத்தையும் மேற்கொண்டு வந்தாரு. வேற வழி எனக்கு தெரியலங்க. ஏன்னா எல்லாமே ஷார்ட்டான வழியா தான் இருக்கு. பெர்மனண்டா வந்து ஒரு சொல்யூஷன் வந்து யாரும் இதுக்கு கொண்டு வரல. ஆமீன். சோ இன்னைக்கு இந்த விசேஷமான நாளா இருக்கிறனால இயேசு உங்களோட இருதயத்தின் காயங்களையும், உங்களோட சரீரத்தின் பலவீனங்களையும், உங்களோட இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், இல்லை என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை எல்லாத்தையும் சரிப்படுத்த சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஓகே, ஸோ நம்ம எழுந்து நிற்போம். தேவனாகிய கர்த்தரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, உங்க முன்னாடி இங்க வந்து நின்றுட்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. யாரோட இருதயத்துல என்ன காரியம் ஓடிட்டு இருக்குது, யாரோட இருதயத்தின் ஆழத்தின் சிந்தனைகள் ஆண்டவரே நல்லதோ கெட்டதோ அதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்தில் உள்ள காரியத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக நீங்க இருக்கிறனால இங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை நீங்க சந்திச்சதுக்காக நாங்க நன்றி சொல்றோம். அவங்களுக்கு நல்ல சிந்தனைகளை ஆண்டவரே, இது வரைக்கும் அவங்க சிந்திச்சிட்டு இருந்த காரியத்தை எல்லாத்தையும் அவங்க தூக்கி வீசிட்டு நல்ல சிந்தனைகளை, சமாதானத்தின் சிந்தனைகளை, ஆண்டவரே சந்தோஷத்தின் சிந்தனைகளை நீங்க எதுக்கு அழைச்சிங்களோ அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு, ஒரு சமாதானம் சந்தோஷத்தின் வாழ்க்கையை வாழ்றதுக்கு இன்னைக்கே ஆண்டவரே அவங்களோட இருதயத்தை ஆண்டவரே உங்களுக்கு முன்பதாக எழுப்புகிறேன். ஆண்டவரே, நீங்க அவங்களோட இருதயத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என்ன மாதிரி சிந்தனை உள்ளுக்கு வரணும் வரக்கூடாதுன்றதை நிர்ணயிக்கிறவங்களா இன்னைக்கு இவங்களோட கண்களுக்கு ஆண்டவரே நீங்க அவங்கள காமிச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்மை குறித்து உள்ள ஆண்டவரே அறிவு, உம்மை குறித்துள்ள ஞானத்தை ஜனங்கள் இன்னைக்கு புதிதாக ஆண்டவரே உங்களை ஒரு புது கோணத்துல உங்களை பார்த்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இருதயத்தின் காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர், இந்த நேரத்துல யார் யார் வியாதியா இருக்கிறாங்களோ அவங்களோட வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே நீங்கி போனதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். யார் யார் கடன் பிரச்சனையில இருக்கிறாங்களோ இந்த நேரத்துல அவங்களோட கடன் பிரச்சனைலாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போனதுக்காக நன்றி செலுத்துகிறேன். யார் யார் என்னென்ன வேதனைகளை இருக்காங்களோ, இல்ல உறவுகள் நிமித்தம் வர வேதனைகளோ, இல்ல வேற இடத்துல உள்ள நிமித்தமா வர வேதனைகளோ, இந்த நேரத்துல அது எல்லாமே அவங்களோட இருதயத்தை விட்டு வெளியே போனதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Thank you, Father, you have released them from every kind of sickness, pain, because you took away all our infirmities and by your stripes we are healed. உங்க தழும்புகளால நாங்க குணம் அடைஞ்சிட்டோம். எங்களுக்காக நீங்க சுமந்துட்டீங்க, நாங்க சுமக்க தேவையில்லை. நீங்க எங்களுக்கு விட்டுட்டு போன இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மாத்திரம்தான் எங்களோட இருதயம் சுமக்கும்படிக்கு இந்த நேரத்துல எங்க எல்லாரோட இருதயத்தையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, மறுபடியுமாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களோட இருதயத்துல பிறந்து எங்களுக்கு எங்களோட ஆனந்த களிப்பாக எங்களை மாத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியம்
எல்லா ஜனங்களுக்கும் பிரயோஜனப்பட்டதுக்காக நன்றி. நான் பேசினது நான் அல்ல, பேசினது நீங்கள். உங்களுடைய ஞானத்தின் நிமித்தம் ஆண்டவரை பேசுறதுக்கு நீங்கள் கிருபை பண்ணதுக்காக நன்றி. இந்த வார்த்தை அவளோட இருதயங்களின் காயத்தை சுகப்படுத்தட்டும். And to the mighty name of the Lord Almighty Jesus Christ's name I pray. Amen.